தொடர்ந்து ஜெயிக்கும் தங்கமணி ரகசியம். குமாரபாளையத்தில் இம்முறையாவது கொடி நாட்டுமா திமுக? கும்பகோணம் தொகுதியில் அதிமுகவும் அதன் கூட்டணியும் எப்படி தொடர்ச்சியாக 6 முறை தோற்று அசந்து போனதோ அதே போல குமாரபாளையம் தொகுதியில் தொடர்ச்சியாக 3 முறை திமுக தோற்றுவிட்டு நிற்கிறது. இதற்கு காரணம் உள்ளடி வேலைகள் தான். இம்முறையும் அப்படி ஏதாவது நடந்து அசிங்கப்பட்டு நின்றுவிடக் கூடாது என்ற முன் ஜாக்கிரதையில் இருக்கும் திமுக வாய்ப்பு அமைந்தால் குமாரபாளையத்தை கோமா தேக்காவுக்கு தந்துவிடும் யோசனையில் இருப்பதாக சொல்கிறார்கள். குமாரபாளையத்தை தொடர்ச்சியாக திமுக கோட்டை விட்டதற்கு உள்ளடி மட்டுமல்லாது அதிமுக வேட்பாளராக களமிறங்கி வரும் முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் ஒரு காரணம் என்கிறார்கள். கடந்த 2006 திருச்செங்கோடு தொகுதியில் தங்கமணி போட்டியிட்டார். இவரை எதிர்த்து முன்னாள் மத்திய இணையமைச்சரும் ஒருங்கிணைந்த நாமக்கல் மாவட்ட செயலாளருமான சே. காந்தி செல்வனை நிறுத்தியது திமுக. இவருக்கான போட்டி இழுபறியாக இருந்த நிலையில் காந்தி செல்வன் 116 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றும் போனார். 2011 தேர்தலில் குமாரபாளையம் தொகுதி புதிதாக உதயமானது. அது தனது சொந்த தொகுதியாக இருந்ததால் அந்த தேர்தலில் குமாரபாளையத்துக்கு மாறிய தங்கமணி தன்னை எதிர்த்து திமுக நிறுத்திய வெப்படை சி. செல்வராஜை சுமார் 26,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். அடுத்த தேர்தலிலும் குமாரபாளையத்திலேயே களம் கண்ட தங்கமணி தன்னை எதிர்த்து நின்ற பள்ளிப்பாளையம் ஊராட்சியின் முன்னாள் தலைவர் பி. யுவராஜை சுமார் 47,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். கடந்த தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக குமாரபாளையத்தில் போட்டியிட்ட தங்கமணி திமுகவை சேர்ந்த பள்ளிப்பாளையம் அக்ரஹாரம் ஊராட்சி தலைவர் மு. வெங்கடாச்சலத்தை சுமார் 31,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். ஆக தொடர்ச்சியாக 4 முறை வென்று சாதனை படைத்திருக்கும் தங்கமணி அடுத்ததாக 5வது வெற்றியை எப்படி அடையலாம் என எதிர்பார்த்து காத்திருக்கிறாராம். இது குறித்து நம்மிடம் பேசிய நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுகவினரோ தங்கமணிக்கு எதிராக நிறுத்தப்படும் திமுக வேட்பாளர்கள் தொடர்ச்சியாக தோற்றுக்கொண்டே வர காரணம் திமுகவினரே தான். திருச்செங்கோட்டில் முதல் முறையாக தங்கமணி போட்டியிட்ட போது பார்டரில் தான் காந்தி செல்வன் தோற்று போனார். எப்போதுமே திமுக அணிக்கு தான் தபால் வாக்குகள் சாதகமாக இருக்கும். ஆனால் அந்த தேர்தலில் குமாரபாளையத்தில் தபால் வாக்குகள் திமுகவுக்கு சாதகமாக அமையாததே தோல்விக்கு காரணம் என்றார்கள். திருச்செங்கோடு நகர திமுகவினர் செய்த உள்குத்து வேலைகள் தான் அதற்கு முக்கிய காரணம் என அப்போது வெளிப்படையாகவே பேச்சுகள் எழுந்தது. அங்குதான் அப்படி என்றால் அடுத்தடுத்த தேர்தல்களில் குமாரபாளையத்திலும் அதே உள்கூத்து பாலிடிக்ஸ் தான் நடக்கிறது. கடந்த முறை தங்கமணியிடம் தோற்ற வெங்கடாச்சலம் தன்னை வீழ்த்த திமுகவினர் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை கட்சி தலைமையிடம் புட்டு வைத்து கண்கலங்கினார். உள்குத்து வேலைகள் மட்டுமல்லாது இங்கிருக்கும் சிலர் தங்கமணி தரப்பிடம் விலை போவதும் தேர்தலுக்கு தேர்தல் சர்வசாதாரணமாய் நடக்கிறது. இந்த முறை அப்படி ஏதும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக மண்டல பொறுப்பாளரான செந்தில் பாலாஜி மூலம் சில மூவுகளை எடுத்து வருகிறது தலைமை. இதற்கு நடுவில் தான் தோல்வியை தவிர்க்க தொகுதியை இம்முறை தலைமை கொங்கு நாடு மக்கள் கட்சிக்கு கொடுத்தாலும் கொடுத்து விடலாம் என்று எங்கள் தரப்பில் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றனர் நாமக்கல் மாவட்ட திமுகவினர்.